ஹாய் ஆர்மி, வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி சாரி, வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ரொம்ப லேட் பண்ணாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்டோரி ஒரு கோல்டு ப்ரொஃபஸர், அதாவது ஸ்ட்ரிக்டான ப்ரொஃபஸர் அண்ட் ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட், இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா, இல்லை ரொமான்டிக்கான ஒரு பாண்டிங் வருமா, இல்லை வேறு ஏதாவது ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகுமா, இதெல்லாமே இந்த ஸ்டோரியில் தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? நம்ம கோல்டு ப்ரொஃபஸரோட ஒரு குட்டி இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாங்களா? வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ கிம் தயாங் தான். அவங்க அப்பா, அம்மா, பாட்டி இவங்க கூட தான் இருப்பாங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. இப்போ இவங்க ரெடி ஆகிட்டு காலேஜ் போகிறதுக்காக கீழே வருவாங்க. அப்போ அவங்க அம்மா, தயாங் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், டைம் இருக்கா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ தயாங் அவங்க அம்மாவே பார்த்துட்டு, என்னம்மா, ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான விஷயமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க அம்மா, ஆமாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயாங், சரி என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பக்கத்தில் போய் உக்காருவாங்க. அவங்க சோஃபா மேலே தான் உக்காந்துருப்பாங்க. அவங்க பாட்டியும் அப்பாவும் கூட அங்கே தான் இருப்பாங்க. அப்போ தேயாங் டவுட் வரும், ஏதோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்கும்னு. பட் அவங்க அம்மா ஒரு மாதிரி ஹெசிடேட் பண்ணிக்குவாங்க. அது அது தேயாங், நீ கோவப்படுறது இல்லைன்னா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயாங், என்னம்மா, என்ன சொல்லுங்கள், நான் எதுக்காக கோவப்படுவேன், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது அது அது அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை உங்களுக்கு தெரியும் இல்லை, சொல்லுங்கள் அவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தேயாங் பாட்டியை பார்த்துட்டு. அப்போ தேயாங் அவங்க பாட்டியை பார்த்துட்டு, என்ன பாட்டி, என்ன நடக்குதுங்க, யாராவது சொல்கிறீங்களா, எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க பாட்டி, அது ஒன்றும் இல்லை, உங்கள் அத்தை ஃபோன் பண்ணியிருந்தா பிரியாக்கோ உனக்கோ கல்யாணம் பண்ணுறதை பற்றி அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயோ தேயாங் பயங்கரமாக கோவம் வந்துடும். பாட்டி என்ன பேசுகிறீங்க, தெரிஞ்சு ஏன் பாட்டி மறுபடியும் அதே விஷயத்த டிஸ்கஸ் பண்ணுறீங்க, நான் அதான் சொல்லிட்டேன் இல்லை, அவள் எனக்கு தங்கச்சி மாறுதி, அவளை நான் என்றைக்குமே அந்த மாதிரி பார்த்தந்தே இல்லை, எனக்கு இப்போவே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டமே இல்லை, அதுலேயும் பிரியாவை முடியவே முடியாது பாட்டி, அவள் இன்னும் சின்ன பொண்ணு, அவள் இன்னும் படிச்சுட்டு இருக்கா, அத்தை ஏன் இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறாங்க கல்யாண விஷயத்துலன்னு எனக்கு புரியலம்மா, நீங்களாவது சொல்ல இல்லையாம்மா, அவங்க ஃபோன் பண்ணி கல்யாணம் பற்றி பேசினா கிளியராக சொல்லுங்கம்மா, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, ப்ளீஸ் இன்னொரு தடவை இந்த டாபிக் கொண்டு வராதிங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவங்கோட அம்மா, பர் நீ கோவப்படுற, நீ என்ன சொன்ன, கோவப்பட மாட்டேன்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயாங், மா நான் கோவப்படலம்மா, இருக்கிறத தான் சொன்னேன், நீங்கள் இன்னொரு தடவை இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ், இது தான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவை பார்ப்பாங்க. பா ப்ளீஸ்ப்பா, நீங்களாவது அத்தைக்கிட்ட பேசுங்க, எனக்கு பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பமே இல்லை, யார் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாலும் இந்த கல்யாணம் நடக்காது, அத்தைக்கு சொல்லுங்கள் இந்த விஷயத்தை பற்றி மறுபடியும் யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேணான்னு. சரியாங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி நான் காலேஜ் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க காலேஜ் கிளம்பிடுவாங்க. அப்போ தேவங்கோட அம்மா அவங்க அப்பாவை பார்த்துட்டு, என்னங்க இவ இப்படி பேசிட்டு போகிறா, அவங்க பார்த்தா தினம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க கல்யாணம் பற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அப்பா, இல்லைம்மா அவன் சொல்கிறது கரெக்ட் தான், அவனுக்கு விருப்பம் இல்லைன்னா நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, அதுவும் இல்லாமல் உனக்கு தேவங்கோட கோவத்தை பற்றி தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அம்மா ஹெட் நோட் பண்ணுவாங்க ஆமான்னு. அப்புறமா அவங்க அப்பா சொல்லுவாங்க, பரவாயில்ல, என் தங்கச்சிக்கிட்ட நான் பேசிக்கிறேன், அவள் புரிஞ்சுப்பா, நம்ம இதை பற்றி இன்னொரு தடவை அவங்ககிட்ட பேசுகிறது வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வையன் காலேஜுக்கு எதுக்காக போகிறேன்னே தெரியாமல் காலேஜுக்கு போயின்னுக்குவாங்க. படிக்கிறத தவிர வேறு எல்லாமே பண்ணின்னுக்குவாங்க. ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட் தாங்க, ஜஸ்ட் பாஸ் ஆகிட்டு ஒரு டிகிரி முடித்தா போதுன்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஆனால் அந்த ஜஸ்ட் பாஸ் ஆகணுன்னாலும் கொஞ்சமாவது படிக்கணும்னு அவங்களுக்கு தெரியல. ஆனால் பையன் நம்ம தேயாங்க்கு டோட்டல் ஆப்போசிட். தேயாங் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, ரொம்ப டிசிப்ளின்டாக அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, வெல் பிஹேவ்ட். பட் நம்ம பையன் அப்படி இல்லை, ரொம்ப ஜாலி டைப், எல்லார் கூடவும் சிரிச்சுட்டு பேசிட்டு ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. வயன் ஒரே பொண்ணு தான், அம்மா அப்பா இவங்க 3 பேர் தான், கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. இவங்களுக்கு நான்சி, கெவின் அப்படின்னு 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.
பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறத விட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல்லேருந்து கூடவே இருந்திருப்பாங்க. இப்போ காலேஜில் கூட ஒன்றா படிச்சுக்குவாங்க. இவங்க 3 பேரும் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். கெவின் வந்துட்டு கொஞ்சம் நல்லா படிக்கிற பையன். பட் நம்ம நான்சி அண்ட் வையன் வந்து கொஞ்சம் மக்குங்க. இப்போ மறுபடியும் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நம்ம வையன், கெவின் அண்ட் நான்சி 3 பேரும் கிளாஸ் ரூமில் உட்காந்து பேசினுக்குவாங்க. அப்போ இன்னொரு கிளாஸ்மேட் உள்ளே வருவாங்க. ஹே கைஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம மேத்ஸ் ப்ரொஃபஸர் ரிசைன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்னடி சொல்கிற? மேத்ஸ் ப்ரொஃபஸராவது ரிசைன் பண்ணுறதாவது? நம்மளெல்லாம் ஒரு வழி ஆக்காமல் அவங்க ரிசைன் பண்ண மாட்டாங்க. ஏய், நீ சரியாக கேட்டியா? ரிசைன் பண்ணிட்டாங்களா இல்லை லீவில் ஏதாவது போயிருக்காங்களா அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ அவங்க, ஏய் இல்லைடி, நான் என் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு ஸ்டாஃப் ரூமுக்கு போனேன்ல, அப்போ தான் அங்கே எல்லா ப்ரொஃபஸருங்க பேசினிருந்தாங்க மேத்ஸ் ப்ரொஃபஸர் ரிசைன் பண்ணிட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஏய் உண்மையாவாடி சொல்கிற? அப்போன்னா நம்மளுக்கு மேத்ஸ் கிளாஸ் இல்லையா அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ அவங்க, ஏய் புது ப்ரொஃபஸர் யாரோ வராங்களா, மேபி ஒரு 2-3 நாள் கிளாஸ் இருக்காது, அதுக்கப்புறமா அதே கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஏய் விட்ரி, அட்லீஸ்ட் 2 டேஸாவது கிடைக்கும் இல்லை, நெக்ஸ்ட்டு வர ப்ரொஃபஸராவது கொஞ்சம் நல்லவங்களாக வரட்டும், வேண்டிக்கோங்கடி அப்படின்னு சொல்வீங்க. அப்போது கெவின், ஏய் எவ்வளோ நல்ல ப்ரொஃபஸர் வந்தாலும் நீங்கள் 2 பேரும் மேத்ஸில் நல்ல மார்க் எடுக்க போகிறதில்ல, அதுக்கு நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான்சி கெவினை பார்த்துட்டு, ஹலோ, நம்ம நல்லா மார்க் எடுக்கிறதில்லன்னு நம்மளுக்கு ஒன்றும் சுட்டி காட்ட வேணாம், நம்மளுக்கும் தெரியும், நம்மளும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ஆனால் நம்மளுக்கு மார்க் வரல, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கெவின், ஆமாம் ஆமாம், நானும் பார்த்துருக்கேன் உங்கள் ஹார்ட் ஒர்க்கு. ட்ராமாவில் எல்லா சீரீஸ்தோ ஒரு எபிசோடோ கஷ்டப்பட்டு நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சு பார்க்குறீங்கல்ல, பாவோடி நீங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஏய் ரொம்ப ஓவராக கலாய்க்காத, என்ன நீயும் செகண்ட் பிளேஸ் தான், டாப்பர் இல்லை அப்படின்னு சொல்வீங்க. செகண்ட் பிளேஸோ டாப்பரோ நான் அதை பற்றியெல்லாம் பேசலை, ஜஸ்ட்டு பாஸ் ஆகுது ஆகுங்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், இதை பார் கெவின், நானும் நான்சியோ படிக்கிறோம், வெறும் ஜஸ்ட்டு பாஸ் இல்லை, நல்ல மார்க்கே எடுக்கிறோம், பாஸ் ஆகிறோம் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ கெவின், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தேயோங் பிஸியாக அவங்க காலேஜில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்களாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க நம்ம தேயோங் மேத்ஸ் ப்ரொஃபஸர்னு. அவங்க கிளாஸில் பொண்ணுங்க மேத்ஸ் கிளாஸ் கேட்குறதுக்கு வராங்களோ இல்லையோ, அவங்கள பார்க்குறதுக்காக எல்லாமே ப்ரெசண்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் அவங்க மேலே க்ரஷ் இருக்கும். இப்போ அவங்க சீரியஸாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. கிளாஸ் எல்லாம் முடிஞ்சுட்டு, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம், நான் கொடுத்த சம்ஸை க்ளீனாக சால்வ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்லேருந்து வெளியே போயிடுவாங்க. அங்கே போயிருக்கும் போது ஒரு ஸ்டூடெண்ட் ஓடி வருவாங்க. குட் மார்னிங் சார், சார் பிரின்சிபல் உங்களை வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயாங், ஓகே நீங்கள் கிளாஸுக்கு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பிரின்சிபல் ஆஃபீஸுக்கு போவாங்க. அங்கே போயிட்டு மே ஐ கமின் சார் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ அவங்க, எஸ் கமின் மிஸ்டர் கிம் அப்படின்னு கூப்பிடுவாங்க பிரின்சிபல். அப்போ பிரின்சிபல் வந்துட்டு தேவங்க பார்த்துட்டு, மிஸ்டர் கிம் ஆக்சுவலி ஒரு ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயோங், சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிரின்சிபல் வந்து, ஆக்சுவலி ஒரு காலேஜ்லேருந்து எனக்கு கால் வந்துச்சு, அவங்க காலேஜில் மேத்ஸ் ப்ரொஃபஸர் ரிசைன் பண்ணிட்டாங்களாம், சம் பர்சனல் இஷ்யூஸ், இப்போது சடனாக ப்ரொஃபஸருங்க யாரும் கிடைக்கல, ஸோ 1-2-3 மந்த்ஸ் நீங்கள் ஒரு கெஸ்ட் ப்ரொஃபஸராக போக முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ தேயோங், சார் எங்கள் காலேஜ்லேயே இன்னும் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகல, நான் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ அவங்க பிரின்சிபல் சொல்லுவாங்க, ஜஸ்ட் 1 கிளாஸ் இன் அ டே, அவ்வளோதான், ஒரு நாளைக்கு ஒரே கிளாஸ் தான், நிறையெல்லாம் ஒன்றும் இல்லை, மேத்ஸ் கிளாஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம காலேஜுக்கு. பாவம் மிஸ்டர் கிம், அந்த பசங்க கூட போர்ஷன்ஸ் கவர் ஆகலை, எக்ஸாம்ஸ் வரை கிட்ட வந்துருச்சு, ஐ ஹோப் யூல் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயாங், ஓகே சார், நான் எப்போத்துலேருந்து அங்கே போகணும் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது இன்றைக்கி தேர்ஸ்டே, மண்டேலேருந்து போங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயாங், பரவாயில்ல சார், நான் நாளையிலேருந்து ஜாயின் ஆகிக்கிறேன், ஏன்னா போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம், இங்கேயும் எனக்கு வேலை இருக்குது, ஸோ நாளையிலேருந்து கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க பிரின்சிபல், தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் கிம், நீங்கள் ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியான ப்ரொஃபஸர், அதனால தான் நான் உங்களை சூஸ் பண்ணேன்,
இங்கே நம்ம காலேஜில் உங்கள் கிளாஸ் இருக்கிற டைமிங்ஸ்க்கோ அந்த காலேஜ் டைமிங்ஸ்க்கோ செட் ஆகிற மாதிரி உங்களோட ஸ்கெடியூல் மாற்ற சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தேவங்க அவங்களே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகே சார் தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுவாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வர மேத்ஸ் ப்ரொஃபஸர் வேறு யாரும் இல்லை, நம்ம தேவங்க தான். உங்கள் காலேஜ் தான் வந்துக்குவாங்க கெஸ்ட் ப்ரொஃபஸராக. நீங்கள் வந்துட்டு நல்லா ப்ரொஃபஸராக வரணும்னு வேண்டின்னு இருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ப்ரொஃபஸர் உங்கள் காலேஜுக்கு வராங்கன்னு உங்களுக்கு தெரியல. பார்க்கலாம் என்னென்ன ஆக போகுதுன்னு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிடும். நெக்ஸ்ட் டே மார்னிங் தேவங்க கூட காலேஜ் டைரெக்டாக அங்கே தான் வந்திருப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட் பீரியடே அவங்களுக்கு உங்கள் காலேஜில் தான் கிளாஸ் இருக்கும். நீங்களும் எல்லாருமே கிளாஸில் உக்காந்துன்னுக்குவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிவிட்டு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் புது ப்ரொஃபஸர் வர போகிறாங்கன்னு. ஆனால் அவங்க இன்றைக்கே வந்துடுவாங்கன்னு நீங்கள் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட காலேஜுக்கு வந்துட்டு பேசிகிட்டு இருப்பீங்க. ஏன்னா ஃபஸ்ட் பீரியடை மேத்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு கிளாஸ் எல்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஏ வையன் இன்றைக்கி புது பிக்சர் ரிலீஸ் தெரியாதானே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தெரியோடி, அதுவும் என்னோடய ஃபேவரெட் ஹீரோ அது, ஆனால் எங்கே கிளாஸ் இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான்சி, ஏய் இது ஃபஸ்ட் பீரியட் மேத்ஸ் டி, எப்படியோ மேத்ஸ் ப்ரொஃபஸர் இல்லை, கிளாஸ் கட் அடிச்சுட்டு மூவி பார்க்குறதுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள், ஏய் நீ என்னடி மக்கு மாதிரி பேசுகிற, மேத்ஸ் ப்ரொஃபஸர் மட்டும்தான் இல்லை, வேறு ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லை, அந்த கிளாஸ் எல்லாம் இருக்கோடி அப்படின்னு சொல்வீங்க. அப்போ நான்சி, ஏய் இன்னைக்கு ஒரு நாள் கட் அடித்தா ஒன்றும் ஆக போகிறதில்லடி, ஏதோ நம்ம குரூப்பில் தான் ஒரு புக் வார்ம் இருக்கானே, அவன்கிட்ட கேட்டால் அவன் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிடுவான், நோட்ஸும் அவனே தந்துடுவான், எதுக்குடி டென்ஷன் பண்ணிக்கணும், இன்றைக்கி ஒரு நாள் கட் அடிக்கலாடி, நம்ம இந்த மாதிரி எப்போவுமே பண்ணதில்லைல்ல, ஃபர்ஸ்ட் டைம் த்ரில்லிங்காக இருக்கோடி அப்படின்னு சொல்லுவாங்க நான்சி. அப்போது நீங்கள், ஏய் வேணாடி எனக்கு பயமாக இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சுதுன்னா என்னை கொன்னுடுவாரடி அப்படின்னு சொல்வீங்க. அப்போது நான்சி, எங்கள் அப்பா மட்டும் என்னை தூக்கி வச்சு கொஞ்சம் வராடி, எனக்கும் பயம்தான், ஆனாலும் ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கெவின், ஹேய் நீ என்னடி நீ கெடுறது இல்லாமல் அவளையும் ஏடி கெடுக்கிற, அவள் தான் வரமாட்டேன்னு சொல்கிறா இல்லை, அவளையே ஃபோர்ஸ் பண்ணுற, விட்டுடு, எக்ஸாம்ஸ் வேறு கிட்டே இருக்குது, ஞாபகம் இருக்குல்ல, கிளாஸஸ் மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நான்சி, ஏய் நீ வாயை மூடு, நீ கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் டவுட்ஸ் கிளியர் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் வையன் நீ என்ன வரியா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் நான்சியை பார்த்துட்டு, ஏய் எனக்கு போகணுன்னு இருக்குது ஆனால் பயமாக இருக்குடி அப்படின்னு சொல்வீங்க. அப்போ நான்சி, சரி நீ யோசிச்சுட்டிங்க உக்காந்துன்னு, நான் வருண் தனிஷா அபி 3 பேரும் போயிட்டு மூவியை பார்த்து என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் சைட் டோர்லேருந்து மெதுவாக வெளியே எஸ்கேப் ஆகிடுவாங்க. உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் போகிறதா வேணாவான்னு, ஒரு பக்கம் போகணுன்னு, இன்னொரு பக்கம் பயம் வீட்டில் தெரிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது தூரத்துலேருந்து மறுபடியும் நான்சி உங்களுக்கு ஹேண்ட் சிக்னல் பண்ணுவாங்க, வரியா இல்லையா நம்ம வெயிட் பண்ணின்னுக்கிறோன்ற மாதிரி. நீங்கள் கெவினை பார்க்குவீங்க. அப்போ கெவின், வேணா வையன் சும்மா நான் சொல்கிறத கேளு, அப்புறமா யாருக்காவது தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், எனக்கோ தெரியும் ஆனால் எனக்கு போகணும்டா, ஒரே ஒரு தடவை போயிட்டு வந்துடவா, நீ வீட்டில் யாருக்கும் சொல்லாத, நான் யாருக்கும் தெரியாமல் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறேன், நீ கிளாஸை ஒழுங்காக கவனி, நோட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கோ, நம்மளுக்கு தேவைப்படும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு பை பாய் அப்படின்னு சொல்லி பின்னாடி டோர்லேருந்து நீங்களும் எஸ்கேப் ஆகிறதுக்கு போவீங்க. பட் உங்கள் பேக் வந்து டோருக்கு ஸ்டக் ஆகிடும். அதை நீங்கள் ஃபோர்ஸாக புல் பண்ண போவீங்க. பட் அதே ஃபோர்ஸில் நீங்கள் கீழே விழுறதுக்கு போவீங்க. நீங்கள் என்னென்னா விழுவீங்க அப்படின்னு சொல்லி டைட்டாக கண்ணை மூடிட்டு இருப்பீங்க. ஆனால் அதுக்குள்ளே ஒரு கை உங்கள் கையை டைட்டாக பிடிக்கும். நீங்கள் சடனாக கண்ணை திறந்து பார்ப்பீங்க. பார்த்தா ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பர்சன் உங்கள் ஆப்போசிட்டில் நின்றுட்டுருப்பாங்க. ஆனால் கோல்டு ஃபேஸோட. அது வேறு யாரும் இல்லை, நம்ம தேயாங் தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு அவங்க ப்ரொஃபஸர்னு தெரியாது. அவங்க வந்துட்டு உங்களே பார்த்துட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், உங்களுக்கு என்னத்துக்கு மிஸ்டர், நான் எங்கேயோ போகிறேன் அப்படின்னு சொல்வீங்க ஒரு மாதிரி ஆட்டிடியூடில். அப்போ தேயாங் உங்களே பார்த்துட்டு, ஓ கிளாஸ் ஹவர்ஸில் எங்கே வேணுமாதில் போகலாமா, அப்படியெல்லாம் உங்கள் காலேஜில் பர்மிஷன் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள், ஹலோ நீங்கள் யாருங்க, என்னையே இவ்வளோ என்கொயர் பண்ணின்னுக்கிறீங்க,
நீங்கள் யார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? உங்கள் பசங்க யாராவது இங்கே படிக்கிறாங்களா? ஆனால் உங்களை பார்த்தா அவ்வளோ வயசானவங்க மாதிரி தெரியலையே. மேபி உங்கள் தம்பி தங்கச்சி யாராவது இந்த காலேஜில் படிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக கேட்குவீங்க. அது வந்து தேயாவுக்கு பயங்கர ட்ரிகர் ஆகிடும். அவங்க வந்துட்டு கையில் கார் கீஸ் பிடிச்சிருக்குவாங்க, அதை டைட்டாக ஹோல்ட் பண்ணுவாங்க. உங்களையே முறைச்சிட்டு ஏதோ சொல்ல வருவாங்க. அதுக்குள்ளே பின்னாடியிலேருந்து ஒரு வாய்ஸு, மிஸ்டர் கிம் இங்கே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. வேறு யாரும் இல்லை, உங்கள் பிரின்சிபல். உங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகிடும். அதுவும் இல்லாமல் பிரின்சிபல் வேறு மிஸ்டர் கிம்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு யாரோ என்னமோன்ற மாதிரி ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஷிவர் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ பிரின்சிபல் உங்களையே பார்த்துட்டு, நீ என்னம்மா பண்ணுறீங்க இவ்வளோ நேரத்தில் வெளியோ அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் அது அது ஒன்றும் இல்லை சார், ஆக்சுவலி அப்படின்னு யோசிச்சுன்னுக்குவீங்க. அப்போது தேவங்க உங்களையே முறைச்சி பார்த்துட்டு பிரின்சிபல் பக்கம் பார்த்து, அது ஒன்றும் இல்லை சார், சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட் இயர் கிளாஸ் ரூம் எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருக்கும் போது தான் இந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசியிருப்பீங்க தேவங்கிட்ட. அப்போது பிரின்சிபல், ஓ இஸ் இட், சரி நீ போமா கிளாஸ் ரூம்குள்ளே போ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க உள்ளே போவாங்க. வாங்க மிஸ்டர் கிம், பசங்களுக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு மெயின் டோர்லேருந்து, அதாவது ஃப்ரண்ட் டோர்லேருந்து கூட்டிகிட்டு வருவாங்க உள்ளே. நீங்கள் போய் சைலண்ட்டாக கெவின் பக்கத்தில் உக்காந்துக்குவீங்க. அப்போது கெவின் உங்களை பார்த்துட்டு, என்னடி ஆச்சு, போன ஃபர்ஸ்ட்டில் திரும்பி உள்ளே வந்துட்டேன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள், அதை விடுறா, அது ஒரு பெரிய கதை, நான் சரியாக மாட்டிக்கிட்டேடா. என்னடி சொல்கிற, யார்கிட்ட? தோ அங்கே நின்றுட்டு இருக்காரே ப்ரொஃபஸர், அவங்கக்கிட்ட தான் மாட்டிக்கிந்தும் இல்லாமல் அவரை வேற ரொம்ப கிண்டல் அடிக்கிற மாதிரி பேசிட்டேன். இப்போது இவர் தான் எங்களோட மேத்ஸ் ப்ரொஃபஸர்னு வேறு சொல்கிறாங்க. போச்சுடா, இவர் என் மேலே கண்ணு வச்சிட்டாரு. இதுக்கு மேலே எனக்கு மேத்ஸ் கிளாஸில் ஒவ்வொரு கிளாஸும் நரகமாக இருக்க போகுது. அவரை பாரு, அவர் ஃபேஸில் ஒரு ஸ்மைல் இல்லை, ஒன்றுமே இல்லை, முறைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்வீங்க. அப்போ கெவின், நான் சொன்னேன் போகாதடின்னு, என் பேச்சை நீ கேட்கல. அவள் பார், நான்சி மெதுவாக எஸ்கேப் ஆகிட்டா. இப்போ நீ தான் மாட்டிக்கிட்ட, என்ன பண்ண போறியோ தெரில. அப்போ நீங்கள், ஹேய் கெவின், ஃபஸ்ட்டே நான் ரொம்ப பயத்தில் இருக்கேன், நீ வேறு இன்னும் ஏன்டா பயமுறுத்துற? இன்னொரு பக்கம் பிரின்சிபல் வந்துட்டு தேவை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. கெஸ்ட் ப்ரொஃபஸர், கொஞ்ச நாள் இவங்க தான் உங்களுக்கு மேத்ஸ் கிளாஸ் எடுப்பாங்க புது ப்ரொஃபஸர் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே வாயை பொழுந்து தேவங்க அப்படியே அட்மையர் பண்ணிக்குவாங்க. அங்கே இருக்கிற பொண்ணுங்களுக்கு ஆஃப்கோர்ஸ் அவங்க மேலே க்ரஷ் ஆகிட்டுக்கோ. யாருக்கு ஆகாதுங்க கிம் தேவங்க மேலே க்ரஷ்ஷு. பிரின்சிபல் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. இப்போது தேவங்க வந்துட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் டைம் டு டைம் உங்களே கிளான்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அவங்க கிளான்ஸ் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி உடம்புல ஷிவர் ஆகிருக்கோ. அப்போ நீங்கள், ஏய் கெவின், அவர் அடிக்கடி என்னையே முறைக்கிற மாதிரி ஒரு ஃபீல்டா, உண்மையாகவே முறைக்கிறாரா இல்லை எனக்கு பயத்தில் அப்படி தோணுதா அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ கெவின், ஏய் நீ சும்மா எதோ யோசிக்காமல் கிளாஸை கவனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், அந்த மனுஷன் என்ன அப்படி முறைச்சா நான் எங்கேருந்துடா கிளாஸை கவனிப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே சொல்லிக்குவீங்க. அப்புறமா சடனாக உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகும். ஏன்னா அவங்க பிரின்சிபல்கிட்ட உங்களை மாட்டி விட்டுருக்கலாம் நினச்சிருந்தாருன்னா, பட் அவங்க உங்களை காப்பாற்றிருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிடும், கிளாஸ் எண்ட் ஆகிடும். ஓகே கைஸ், நான் கொடுத்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நாளைக்கு சால்வ் பண்ணின்னு வரணும். யாராவது பெண்டிங் ஒர்க் வச்சுன்னு வந்தீங்கன்னா என் கிளாஸ் ரூம் உள்ளவே வராதிங்க, புரியுதா அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு வெளியே போகிறதுக்காக திரும்புவாங்க. மறுபடியும் உங்களை பார்த்து ஒரு முறை முறைச்சிட்டு வெளியே போவாங்க. நீங்கள், ஏய் கெவின் பாத்தியா, என்னை முறைச்சிட்டு போகிறாருடா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ கெவின், வையன், உனக்கு என்ன பைத்தியமா, சும்மா சும்மா ஏடி முறைப்பார், அவர் அதெல்லாம் மறந்துடுவார், நீ அதெல்லாம் கண்டுக்காத, நீ ஒழுங்காக கிளாஸை கவனித்து அவங்க சப்ஜெக்டில் நல்லா மார்க் எடு, அப்போ அவரே சரியாயிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், மேத்ஸில் நல்ல மார்க்கு, அது இந்த ஜென்மத்தில் நடக்காது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ கெவின், ஏன் நடக்காது, உனக்கு மேத்ஸில் என்ன அந்த மாதிரி டவுட் இருக்குது, என்கிட்ட கேளு, நான் சொல்லித்தரேன் சரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்வீங்க. ஏய் கெவின், ஒரு நிமிஷம்,
நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடுவீங்க கிளாஸ் ரூம்லேருந்து வெளியும். அப்போ தேவங்க போயிட்டே இருப்பாங்க. சார் சார் அப்படின்னு கூப்பிடுவீங்க. அப்போ தேவங்க நின்றுட்டு உங்களை பார்க்குவாங்க. எஸ் அப்படின்வாங்க. சார் அது வந்து தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவங் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக உங்களே பார்த்து எதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் இல்லை பிரின்சிபல்கிட்ட என்னை மாட்டி விடலையே அதுக்கு தான் அப்படின்னு சொல்வீங்க. இதை பாரு, இந்த காலேஜில் இன்றைக்கி என்னோடய ஃபர்ஸ்ட் டே, அதனால தான் நான் பெரிய இஷ்யூ எதுவுமே பண்ணல. இந்த மாதிரி இன்னொரு தடவை நடந்துச்சு நான் சும்மா இருக்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் ஏன் கிளாஸில் நீ இந்த மாதிரியெல்லாம் இன்னொரு தடவை நடந்துக்க ட்ரை பண்ணால் கூட சிவியரான பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கும். காட் இட், இப்போ போ கிளாஸ்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்வாங்க. நீங்கள் மறுபடியும் திரும்பி பார்க்குவீங்க. எஸ் சார் அப்படின்னு. மிஸ் அப்படின்வாங்க. வையன் அப்படின்னு சொல்வீங்க. மிஸ் வையன், நான் இன்றைக்கி கொடுத்த ப்ராப்ளம்ஸை ஒழுங்காக சால்வ் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு உங்களோட நோட் புக் தான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுறது, சரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புவீங்க. அவங்களும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. நீங்கள் கிளாஸ் ரூம் உள்ள போயிட்டு ஐயோ கடவுளே, ஒழுங்காக இங்கேயே உக்காந்து இருக்கலாம், எதுக்காக தேங்க்ஸ் சொல்ல போய் மறுபடியும் அவர்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு வந்தேன். இன்றைக்கி சகுனமே சரியில்லை, யார் மூஞ்சில் முழிச்சானோ தெரில, அவன் மட்டும் என் கையில் கிடைக்கட்டும், இன்றைக்கி அவங்களோட கடைசி நாளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே திட்டிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகிடும். நெக்ஸ்ட் டே வரும். உங்கள் நோட் புக் தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. தேவங் சொன்ன மாதிரி நீங்கள் கெவின் ஹெல்ப்பால் சால்வ் பண்ணிட்டுக்குவீங்க. இதே மாதிரி டேஸ் போயிட்டே இருக்கோம். தேவங் வந்துட்டு உங்களை தான் டார்கெட் பண்ணிக்குவாங்க, முறைச்சி பார்த்துட்டே இருப்பாங்க. எல்லாருக்கிட்டேயும் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க, ஆனால் உங்ககிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஒரு நாள் உங்களுக்கு உடம்பு முடியாத இருந்திருக்கோம், ஸோ நீங்கள் காலேஜுக்கு வந்திருக்க மாட்டீங்க. பட் நம்ம கிம் தேவங்க வந்துட்டு ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் பண்ணிக்குவாங்க. உங்களை பார்க்காம அவங்களுக்கு என்னமோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். அவங்களுக்கு நீங்கள் ஏன் வரலன்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். பட் எல்லோரும் முன்னாலே கேட்க முடியாது, ஏன்னா அது ஒரு மாதிரி தப்பாக போய்டும்னு சொல்லிட்டு கிளாஸ் எல்லாம் எண்ட் ஆகிடும். அப்போது ஓகே காய்ஸ், நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெவின் எல்லாரோட அசைன்மெண்ட்ஸும் கலெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாஃப் ரூம்க்கு எடுத்துனுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. கெவினும் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டாஃப் ரூம்க்கு எடுத்துன்னு போவாங்க. எடுத்துன்னு போயிட்டு தேவங்களோட டேபிள் மேலே வச்சுட்டு வரத்துக்கு திரும்புவாங்க. அப்போது தேவங்க வந்துட்டு கெவின், வையன் எதுக்காக வரல அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது கெவின் அது வந்து சார் அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் காலேஜுக்கு வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தேவங் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை சார், லைட்டாக ஃபீவர், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவங் ஓ ஓகே, இப்போ நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கெவினும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்போ தேவங் அவங்க மனசுலையே எனக்கு என்ன ஆச்சு, அவள் கிளாஸுக்கு வரலன்னா எனக்கே இவ்வளோ அன்ஈஸியாக ஃபீல் ஆகுது, ஒருவேளை அவளை நான் மிஸ் பண்ணுறேன்னா. சேச்சே தேவங், நீ என்ன இப்படிலாம் யோசிக்கிற, அவள் உன் ஸ்டூடெண்ட், ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே பேசிக்குவாங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிடும். இன்னொரு பக்கம் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் ரூமில் படுத்துட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இவ்வளோ நேரத்துக்கு மேத்ஸ் கிளாஸ் முடிஞ்சிருக்கும் இல்லை, என்ன பண்ணாரோ, ஆனால் மனுஷன் என்ன மிஸ் பண்ணியிருப்பார், ஏன்னா நான் தானே அவரோட ஃபேவரெட்டு, முறைக்கிறதுக்கோ திட்டுறதுக்கோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்குவீங்க. ஆனால் உண்மையாகவே உங்களுக்கு தெரியாது அவர் உங்களை மிஸ் பண்ணியிருப்பாருன்னு. ஆனால் முறைக்கிறதுக்கோ திட்டுறதுக்கோ இல்லை, வேறு மாதிரி உங்களை மிஸ் பண்ணியிருப்பார். அது எந்த மாதிரின்னு போக போக ஸ்டோரியில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் யோசிச்சுட்டு படுத்துகிட்டே இருப்பீங்க. அப்போ உங்கள் அம்மா ரூமில் வருவாங்க. வையன் எந்திரிச்சு ஏதாவது சாப்பிடு கொஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் மா எனக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்கலம்மா, என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அம்மா வையன் ஏதாவது சாப்பிட்டு டேப்லெட் போட்டால் தானேடி சாயங்காலத்துக்குள்ளே நீ சரியாயிடுவே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் உங்கள் அம்மாவே கன்ஃபியூஸ்டாக பார்ப்பீங்க. அப்போ உங்கள் அம்மா ஆமாம், இன்றைக்கி சாயங்காலம் கல்யாணத்துக்கு போகணுன்னு நேற்று சொல்லியிருந்தேன்ல, இப்போ என்ன அப்படி பார்க்குற என்ன அப்படின்னு கேட்குவாங்க உங்கள் அம்மா. அப்போ நீங்கள் அம்மா நானும் கல்யாணத்துக்கு வரதில்லைன்னு நேற்றே சொல்லிட்டேன் இல்லை, அதுவும் இல்லாமல் எனக்கு இன்னும் ஃபீவர் குறையிலம்மா, என்னால் முடியல, நீயும் அப்பாவை போயிட்டு வாங்களே, எனக்கு அந்த கல்யாணத்துக்கு வரத்துக்கும் இஷ்டம் இல்லை, ஏதோ அப்பா ஃப்ரெண்டு பொண்ணு கல்யாணம் தானே,
அதுக்கு நீங்கள் 2 பேர் போயிட்டு வந்தால் போதுமா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அம்மா, ஏய் அவர் உங்கள் அப்பாவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுடி, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணிட்டு போயிருக்காங்க, போகலன்னா நல்லா இருக்காது வையன், ஒரு ½ போயிட்டு விஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், மா நீ என்னம்மா நீ, சரி சீக்கிரமாக வந்துடலாம், அங்கே வந்து என்னை இது பண்ணு அது பண்ணுன்னெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அம்மா, சரி சரி ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், இப்போ கொஞ்சம் சாப்பிட்டு டேப்லெட் எடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரூம்லேருந்து வெளியே போயிடுவாங்க. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகிடும், ஈவினிங்கும் ஆகிடும். நீங்களும் கல்யாணத்துக்கு போகிறதுக்காக ரெடியாக இருப்பீங்க, ஒரு ஹாஃப் சாரி மாதிரி போட்டு. அது உங்கள் அம்மா தான் ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஹாஃப் சாரி போட வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் வெட்டிங் ரிசப்ஷனில் உங்கள் அம்மா அப்பா கூட உக்காந்துருக்குவீங்க. அப்போ உங்கள் அம்மா சொல்லுவாங்க, வாங்க gift கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம், அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. அப்போ உங்கள் அப்பா, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவளை எதுக்காக கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், கேளுங்கப்பா, இன்னும் நல்லா கேளுங்க, நான் சொன்னேன் அம்மாவுக்கு, அம்மா அப்பாவும் நீங்களும் ஒரு 2 பேர் போயிட்டு வாங்கன்னு, ஆனால் இந்த அம்மா தான் ஃபோர்ஸ் பண்ணி, அதுவும் பாருங்கப்பா ட்ரெஸ்ஸு கூட இந்த மாதிரி போட வச்சு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அம்மா, ஏய் வையன் நீ வாயை மூடிட்டு உக்காரு, எங்க இந்த மாதிரி ஒரு 4-5 கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு வந்தால் தான் நம்மளுக்கு பொண்ணு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும், அப்போ அவளுக்கும் நல்ல பக்கத்துலேருந்து மாப்பிள்ளைங்க வருவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், அம்மா நீ என்னம்மா தயவு செஞ்சு இந்த கல்யாணம் பண்ணுற அது பண்ணுறேன்னெல்லாம் பேசாத, அப்போ அவ்வளோதானா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அப்பா, அவளுக்கு என்னம்மா வயசு ஓடிடுச்சு, இப்போ தான் டிகிரி ஃபஸ்ட் இயர் படிக்கிறா, இன்னும் ஒரு 4-5 வருஷம் கல்யாணத்தை பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் அப்பா. அப்போ நீங்கள், அப்பா நீ தான்ப்பா பெஸ்ட்டு, இந்த அம்மா தான் எப்போவுமே என்ன கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு துரத்துலேயே இருக்காங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அம்மா, எங்க கல்யாணம் நாளைக்கே வா பண்ண போகிறோம், இப்போத்துலேருந்தே நம்ம தேடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணால் இன்னொரு 4-5 வருஷத்துக்கு ஒரு நல்ல பையன் கிடைப்பா, அதுவும் உங்கள் பொண்ணு சரியான வாயாடி, இவளுக்கு பையன் தேடுறதா, பாவம் எங்கே இருக்கானோ அந்த பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், பா பாருங்கப்பா, அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணுறத விட எங்கேயோ இருக்கிற ஒரு பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அப்பா ஸ்மைல் பண்ணிவிட்டு, உங்கள் 2 பேர் சண்டை முடியறதே இல்லைல்ல, சரி வாங்க gift கொடுத்துட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயின்னுக்குவீங்க. அப்போ நீங்கள், அம்மா நான் கொஞ்சம் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன், நீங்கள் 2 பேரும் போயின்னு இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாஷ்ரூம் போகிறதுக்காக போவீங்க. போயிட்டே இருக்கும்போது ஒருத்தவங்க மேலே மோதிடுவீங்க, அவங்க கையிலேருந்து ஃபோன் கீழே விழுந்துடும். கீழே விழுந்த உடனே நீங்கள் சாரி சொல்கிறதுக்கு போவீங்க, அதுக்குள்ளே அவங்க, ஹலோ கண்ணு தரலையா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், ஏ தெரில, நான் கூட்டிகிட்டு போய் டெஸ்ட் பண்ண வைக்கிறீங்களா, அப்படி டெஸ்ட் பண்ண வைக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு உங்கள் கண்ணை டெஸ்ட் பண்ண வைங்க, ஏன்னா மோதுந்து நான் இல்லை நீங்கள் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்கிட்டே இப்படி பேசுவ அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது நீ என்ன சிங்கமாக புலியாங்க உங்களை பார்த்து பயப்படுறதுக்கு, நீங்களும் என்ன மாதிரி ஒரு மனுஷிதாங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க, ஏய் அதிகமாக பேசாமல் என்கிட்ட ஒழுங்காக சாரி கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், நான் சாரி கேட்க தாங்க வந்தேன், நீங்கள் தான் இவ்வளோ பெரிய இஷ்யூ பண்ணிட்டீங்க, அதுவும் இல்லாமல் உங்கள் தப்பு இருந்தாலும் நான் தானே எங்கள் சாரி கேட்டேன், இப்போது நீங்கள் எனக்கு சாரி கேளுங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போது, ஏய் நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது நீங்கள் யாருன்னு உங்களுக்கே தெரியாதப்போ எனக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு ஒரு மாதிரி கிண்டல் அடிக்கிற மாதிரியே அவங்கக்கிட்ட பேசின்னுக்குவீங்க. அவங்களுக்கு ஃபுல்லு அதிகமாக ஆகிட்டே இருக்கும். இது பாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதோ சொல்ல வருவாங்க. அப்போது இம்மிடியட்டாக அவங்க கண்ணு உங்கள் பேக் சைடில் போகும். மாமா இங்கே பாருங்கள், இந்த பொண்ணு என்னை இன்சல்ட் பண்ணிகிட்டே இருக்கான்னு அப்படியே இன்னோசென்ட் மாதிரி சேஞ்ச் ஆகிடுவாங்க. அப்போ நீங்கள், ஓ உங்கள் மாமா வேறு வந்துட்டாரா, இரு நான் பேசிக்கிறேன் உங்கள் மாமா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி திரும்பி பார்த்துருந்தோ உங்களுக்கு ஒரு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். ஏன்னா அங்கே நின்றுட்டு இருந்தது வேறு யாரும் இல்லைங்க, உங்களோட கோல்டு ப்ரொஃபஸர் நம்மளோட கிம் தேயாங் தாங்க. நீங்கள் டக்குன்னு மறுபடியும் அந்த பொண்ணு பக்கம் திரும்பிங்க. அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணிவிட்டு உங்களே பார்த்துக்குவாங்க. அப்போ தேயோங் அங்கேருந்து நடந்துட்டு வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டில் நின்றுட்டு, அதாவது அந்த பொண்ணு பக்கத்தில் நிற்கிவாங்க. நின்றுட்டு உங்களை பார்த்துட்டு அந்த பொண்ணை பார்த்து, பிரியா என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ அவங்க, அது ஒன்றும் இல்லை மாமா,
நான் அங்கேருந்து வந்துட்டு இருந்தேன். இந்த பொண்ணு என் மேலே வந்து மோதிட்டு சாரி கேட்குறதுக்கு சொன்னால் என்கிட்டே சண்டை போடுறா. அதுவும் ரொம்ப சர்க்காஸ்டிக்காக கிண்டல் அடிக்கிற மாதிரி பேசுகிறா மாமா அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியா யாருன்னு தெரிஞ்சிருக்கோம் இல்லைங்களா? ஏன்னா ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே அவங்கள மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதாவது நம்ம கிம் தேயோங்கோட அத்தை பொண்ணுன்னு. ஸோ அவங்க தான் இது. இப்போ நீங்கள் தேயோங் பக்கம் திரும்பிட்டு, சார் நான் இல்லை சார், அவங்க தான் ஃபோனை பார்த்துட்டு வந்து என் மேலே மோதிட்டு சாரி கூட கேட்கல சார். நான் என் தப்பு இல்லைனாலும் அவங்கக்கிட்ட சாரி கேட்டேன். ஆனால் கூட அவங்க அதை பெரிய இஷ்யூ ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் சார் நான் அப்படியெல்லாம் பேசினேன். சாரி சார் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது தேயோங் பிரியாவை பார்த்துட்டு, பிரியா சாரி கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க, மாமா எந்த தப்பு எதுவுமே இல்லை, அந்த பொண்ணு தான் ஃபஸ்ட்டு வந்து என் மேலே மோதுந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தேயோங் சாரி கேளுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் கிளம்பு அப்படின்னு சொல்லுவாங்க தேயோங் அவங்கள. அப்போது அவங்க, நீங்களும் வாங்க மாமா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போ தேயோங், நீ போ நான் வரேன், நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இங்கே ஃபுல்லாக ஷிவர் ஆயின்க்கோ. ஏன்னா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் காலேஜுக்கு வேறு போயில, உங்களை கல்யாணத்தில் வேறு பார்த்துட்டாங்க, என்ன நடக்க போதோன்னு உங்களுக்கு ஃபுல்லு பயமாக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ தேயோங் உங்கள் பக்கம் திரும்பிட்டு, ஆமாம் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே நீ இன்னைக்கு காலேஜுக்கு வரல அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் தேயோங்கே கன்ஃபியூஸ்டாக பார்க்குவீங்க. எப்படி தெரிஞ்சிச்சின்ற மாதிரி. கெவின் சொன்னான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், சார் லைட்டாக ஃபீவர் இருந்துச்சு அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயோங், அப்போது இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், அது அது வந்து அப்படின்னு சொல்வீங்க. அதுக்குள்ளே தேயோங், உடம்பு சரியில்லாமல் கல்யாணத்துக்கெல்லாம் வர முடியும், ஆனால் காலேஜுக்கு வர முடியாது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக கேட்பாங்க. அப்போ நீங்கள், இல்லை சார் உண்மையாகவே எனக்கு உடம்பு சரியிருக்கல, வேணா நீங்கள் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியாமல் அவங்க கையை தூக்கி உங்கள் நெத்தி மேலே அப்புறமா உங்கள் நெக்குக்கிட்டெல்லாம் வச்சு டெம்ப்ரேச்சர் செக் பண்ணுற மாதிரி சொல்வீங்க. சடனாக உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. தேயோங் கையை பிடிச்சிட்டு இருப்பீங்க. தேயோங்கே பார்த்துன்னுக்குவீங்க. அவங்க உங்களையே ஒரு மாதிரி நர்வஸாக பார்த்துன்னுக்குவாங்க. சடனாக அவங்க கையை விட்டுருவீங்க. சாரி சாரி சார் தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேயோங், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா அந்த ஆக்வர்ட்னஸை கம்மி பண்ணுறதுக்காக தேயோங்க, ஆமாம் உனக்கு இவங்க எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், அது வந்து அப்பாவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பொண்ணு சார் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது, ஓ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது ஆக்சுவலி பையன் வந்துட்டு என்னோடய கசின் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஓ சரி சார் நான் கிளம்புறேன், அம்மா அப்பா வெயிட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயோங், வையன் நாளைக்காவது வருவியா இல்லை நாளைக்கு ஏதாவது ரீசன் சொல்லி லீவ் போடுவியா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், இல்லை சார் நாளைக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது, இன்றைக்கி கிளாஸ் மிஸ் பண்ணல, அதில் ஏதாவது டவுட் இருந்தால் நாளைக்கு என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், பரவாயில்ல சார் நான் கெவின்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயோங்க்கு ஃபுல் ஒரு மாதிரி கோவம் வந்துடும். தெரியல அவங்களுக்கே எதுக்காக கோவப்படுறாங்கன்னு. அவங்க பல்ல கடிச்சிட்டு, ப்ரொஃபஸர் நானா கெவினா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் தான் சார் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயோங், அப்போ யார்கிட்ட டவுட் கேட்குவேன் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், உங்ககிட்ட தான் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ இனிமேல் மேத்ஸில் என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட வந்து கேளு, நீ அவன்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிவிட்டு எடுத்த மார்க்குங்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், இந்த மனுஷன் இதுக்காக மார்க்கை பற்றிலாம் பேசுகிறாங்க, சரி சார் நாளையிலேருந்து உங்ககிட்ட தான் டவுட் கிளியர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. சரி கிளம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், சரி சார் பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புவீங்க. ஆனால் தேயோங் வந்துட்டு உங்கள் ஆப்போசிட்லேயே நின்றுக்குவாங்க. ஸோ சைட்லேருந்து போகலான்னு இந்த சைட் போவீங்க. பட் அவங்க என்ன நினைக்குவாங்கன்னா, நீங்கள் லெஃப்ட் சைட் போகிறீங்கன்னு. அவங்க ரைட்டுக்கு வர நீங்களும் ரைட்டுக்கு போவீங்க, அவங்க லெஃப்ட்டுக்கு வந்தால் நீங்களும் லெஃப்ட்டுக்கு வருவீங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே கன்ஃபியூஷனில் ரெண்டு பேரும் ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேயோங் வந்துட்டு உங்களுக்கு கை காமிக்குவாங்க, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க லெஃப்ட் சைட் போவாங்க. போ அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வழி விடுவாங்க. அப்போ நீங்கள் அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடிடுவீங்க. நீங்கள் ஓடுறதையே பார்த்துட்டு தேயோங்க்கு அவங்களுக்கே தெரியாமல் ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. அப்போ அவங்க பின்னாலேருந்து ஒரு வாய்ஸு,
யாருடா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் வந்துட்டு உங்கள் டைரெக்ஷன்லேயே பார்த்து பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அழகாக இருக்கா இல்லை அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ தேயாங் ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சடனாக அவங்க ரியாலிட்டிக்கு வருவாங்க. யாருன்னு பார்த்தாக்கா அவங்க பாட்டி பக்கத்தில் நின்றுட்டு ஒரு மாதிரி டீஸ் பண்ணுற மாதிரி ஸ்மைல் பண்ணி நிற்குவாங்க. அப்போ தேயாங் என்ன பாட்டி என்ன சொன்ன அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ அவங்க பாட்டி ஏய் உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லி அந்த பொண்ணை கேட்க சொல்லவா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ தேயாங் பாட்டி என்ன பேசுகிறீங்க, அவள் என் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஓ உன் ஸ்டூடெண்ட்டா, அப்போ நான் அவ்வளோ சின்ன பொண்ணாயிட்டா. நீ தான் சொன்னிய அன்றைக்கி பிரியா ரொம்ப சின்ன பொண்ணு இன்னும் படிக்கிறா வேணான்னு. அப்போ இந்த பொண்ணு கூட வேணாம் விட்டுடு, நான் என்னமோ அழகாக இருக்காளேன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயாங்க்கு சடனாக ஃப்ளாஷ் ஆகும். பாட்டி நான் சின்ன பொண்ணு படிக்கிறான்னு சொன்னேன், இன்னொன்று சொன்னேன் அவள் என் தங்கச்சி மாதிரின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாட்டி ஆமாம் ஆமாம் அப்போ வயன் கூட உனக்கு தங்கச்சி மாதிரி தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தேயாங் நான் எப்போ சொன்னேன், நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது பாட்டி வந்துட்டு தேயாங்கே பார்த்துட்டு என்ன அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ தேயாங் நான் அப்படி கூட சொல்லவே இல்லையா பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க பாட்டி சரி விடு, நான் அந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினச்சேன், ஏன்னா எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பாட்டி. அப்போ தேயாங் பாட்டி உனக்கு பிடிச்சிருந்தா என்ன பாட்டி, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க பாட்டி உனக்கு என்னடா, நீ ராஜா மாதிரி இருக்க, எந்த பொண்ணு வேணாந்தாலும் உன்னை கண்ணை மூடிட்டு கல்யாணம் பண்ணிக்குவாங்க, நீ தான் வர பொண்ணுங்களெல்லாம் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அது இல்லை பாட்டி, அந்த பொண்ணு என்னை பார்த்தாலே பயந்து நடுங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க பாட்டி சொல்லுவாங்க நீ மூஞ்சியை எப்போ பார் ஹிட்லர் மாதிரி உருன்னு வச்சுட்டு இருந்தா அந்த பொண்ணு பயப்படாமல் இன்னும் என்ன பண்ணும், கொஞ்சம் சிரித்து பேசுறதுக்கு கற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேயாங் அதெல்லாம் எனக்கு வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த பொண்ணை மறந்துடு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பாட்டி. அப்போ தேயாங் பாட்டி என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சரி சரி நான் உங்கள் அம்மா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. ஐயோ இந்த சந்தோஷத்தை நான் எங்கே போய் சொல்லுவேன், என் பேரை கடைசிக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொத்துக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய் அவங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லுவாங்க. அவங்க அப்பா அம்மா பயங்கர ஹாப்பி ஆகிடுவாங்க. நம்ம வயனையும் காமிச்சிருப்பாங்க பாட்டி அவங்க அப்பா அம்மா கிட்டே, அதாவது தேவங்களோட அப்பா அம்மா கிட்டே. ஆனால் உங்களுக்கு தெரியாது இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்குன்னு. உங்கள் ஃப்யூச்சரில் வர ட்விஸ்ட்டு தெரியாமல் நீங்கள் நல்லா சாப்பாடு என்ஜாய் பண்ணியிருக்குவீங்க. அப்படியே டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும். தேயாங்க்கும் உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். உங்கள் மார்க் இன்க்ரீஸ் ஆச்சோ இல்லையோ, ஆனால் தேயாங் ஃபீலிங்ஸ் அப்படியே லவ்வாக கன்வெர்ட் ஆகிடும். உங்களை லவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டுக்குவாங்க. ஆனால் உங்களுக்கு அவங்க மேலே இருக்கிற பயம் இன்னும் குறையலை. உங்களுக்கு உங்கள் சீனியர் மேலே க்ரஷ் இருக்கும், வெறும் க்ரஷ்ஷு தாங்க, வேறு எதுவும் இல்லை. ஒரு நாள் இப்படி தான் காலேஜில் கல்ச்சுரல்ஸ் நடந்துகிட்டு இருக்கோம். நீங்களாம் நின்றுட்டு பேசிகிட்டு இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. அப்போ அவங்க உங்கள் டைரெக்ஷன்லேயே வருவாங்க. அப்போ நான்சி ஏய் வயன் அங்கே பாட்டி சீனியர் எங்கள் டைரெக்ஷன்லேயே வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஏய் இவர் எதுக்காக எங்கள் டைரெக்ஷனில் வராரு, எனக்கு கை காலெல்லாம் ஒத்துருதுட்டி, ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்வீங்க. அப்போது நான்சி ஏய் அவர் வர ஃபோர்ஸை பார்த்தா கண்டிப்பாக உனக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஏய் நீ கொஞ்சம் வாயை மூடு, ஃபஸ்ட்டே நான் நர்வஸாக இருக்கேன், இன்னும் என்னை பயன்படுத்தாத அப்படின்னு சொல்வீங்க. அப்போ கெவின் இவளுக்கு வேறு வேலையே இல்லடி, எதுக்கு எடுத்தாலும் நர்வஸ் ஆகிறதோன்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இதை பாரு, நீயும் பொண்ணாக பிறந்திருந்தா உனக்கு அந்த கஷ்டம் தெரிஞ்சிருக்கும், நீ பேசாத அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எதிரில் பார்க்குவீங்க. பார்த்தா உங்கள் சீனியர் வந்து உங்கள் எதிரில் நின்றுக்குவாங்க. ஹாய் கைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே சேர்ந்து ஹாய் சீனியர் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அவங்க அது வந்து ஆக்சுவலி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எங்கள் காலேஜில் கல்ச்சுரல்ஸ் நடந்துட்டுருக்கு, ஸோ கொஞ்சம் வாலண்டியர்ஸ் தேவைப்படுது, உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ஈவினிங்குள்ளே நேம்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள்லாம் ஓகே சீனியர் கண்டிப்பாக அப்படின்னு சொல்வீங்க. அவங்களும் ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி பாய் அப்படின்னு சொல்லி திரும்பாங்க. மறுபடியும் உங்கள் பக்கம் திரும்பிட்டு வயன் ஆக்சுவலி இந்த ரெட்டு ட்ரெஸ்ஸு உனக்கு ரொம்ப சூட் ஆகுது, யூ லுக் ப்ரிட்டி இன் திஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போவாங்க. நீங்கள் ஃபுல்லாக ப்ளஷ் ஆகிடுவீங்க.
ஆனால் உங்களுக்கு தெரியாது, உங்களோட பிஹேவியரு, உங்களோட கான்வர்சேஷனு எல்லாத்தையுமே ஒருத்தவங்க பார்த்து கேட்டுட்டு இருப்பாங்கன்னு. கேட்குறதோ இல்லாமல் உங்கள் மேலே பயங்கரமாக கோவம் வந்துட்டுக்கோ, அவங்களுக்கு ஃபுல் ஜெலஸ் வேற. அவங்க வந்து டைட்டாக பல்ல குறைச்சின்னு உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க. அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறமா நீங்களாம் கிளாஸுக்கு போவீங்க ஆஸ் யூஷுவல். அவங்க அவங்களோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. மேத்ஸு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணியிருப்பாங்க. வழக்கம் போல் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்காது. நீங்கள் எதுவுமே கவனிச்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் வந்துட்டு ட்ரீம் லேண்டில் இருப்பீங்க. உங்கள் சீனியர் கூட வாலண்டியராக ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபுல் கிளாஸை நீங்கள் வந்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு ப்ளஷ் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. அதை தேவங்க ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஃபுல் அன்ஈஸியாக இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் யாருக்காகவோ ப்ளஷ் ஆகிறது அவங்களுக்கு பிடிக்கல. இவன் என்கிட்ட பேசுகிறதுக்கே பயந்து நடுங்குறா. ஆனால் எவனையோ பார்த்து சிரித்து ப்ளஷ் ஆகிறான். இது சரியில்லை வயன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்துட்டு அவங்க மனசுக்குள்ளேயே அவங்கள திட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போது ஒரு வாய்ஸ் கேட்கும், எக்ஸ்கியூஸ் மீ சார்ன்னு. அது யாருன்னு பார்த்தாக்கா உங்களோட சீனியர் தான். எஸ் கமின் அப்படின்வாங்க. அப்போ அவங்க வந்துட்டு, சார் ஆக்சுவலி வாலண்டியர்ஸ் தேவைப்படுது, நேம்ஸ் கொடுக்க சொல்லியிருந்தேன், பட் லேட் ஆகிடும், அதனால நானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேவங்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ தேவங்க வந்துட்டு, ஓகே காய்ஸ், யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நேம்ஸ் தரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லோரும் ஒருத்தராக எழுந்திரிச்சு நேம்ஸ் தருவாங்க. நான்சி எல்லாமே. நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு போவீங்க, ஆனால் தேவங்க உங்களையே முறைச்சி பார்க்குவாங்க. அதை அவங்க பார்க்குறத பார்த்தே உங்களுக்கு ஒரு மாதிரி பயம் ஆகிடும். நீங்கள் சைலண்ட்டாக உக்காந்துருவீங்க. அப்போ நான்சி, ஏய் பையன் நேம் தரலையாடி அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், ஏய் ப்ரொஃபஸர் என்னையே பார்க்குறாரடி அப்படின்னு சொல்வீங்க. அப்போ நான்சி, ஏய் அவர் எப்போவுமே அப்படி தர பார்க்குறாரு, நீ நேம் தாடி, இது நல்ல சான்ஸ் டி சீனியர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் தைரியமாக எழுந்திரிச்சு உங்கள் நேம் கொடுத்துருவீங்க. பட் தேவங்க அது வந்து கொஞ்சம் கூட பிடிக்காது. அவங்க வந்துட்டு அவங்க ஃபிஸ்ட்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணுவாங்க. உங்கள் சீனியர் உங்கள் நேம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளாஸ்லேருந்து போயிடுவாங்க. அப்புறமா தேவங்க வந்துட்டு மறுபடியும் அவங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா, கைஸ் இன்றைக்கி நான் சால்வ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாருக்குமே புரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்குவாங்க. நீங்களும் எல்லாருமே மண்டை ஆட்டிக்குவீங்க. எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே வயன் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், சார் நானா அப்படின்னு கேட்பீங்க. அப்போது உங்கள் பேர் தானே வயன் அப்படின்னு கேட்குவாங்க தேவங். ஆமாம் சார் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ வந்து சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் எந்திரிச்சு போயிட்டு போர்டுக்கிட்ட நின்றுக்குவீங்க. உங்களுக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காது. எங்கேருந்து சால்வ் பண்ணுவீங்க? உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸ் ஃபார்ம் ஆகிட்கோ, ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கும். ஏன்னா ஃபுல் கிளாஸ் முன்னாடி இன்சல்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு. ஸோ தேவங்க வந்துட்டு கேட்குவாங்க, என்ன புரிஞ்சிச்சா இல்லையா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ அப்போ சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போர்ட் பக்கம் திரும்பிங்க. மறுபடியும் ஒன்றுமே வராது. உங்களுக்கு ஒரு மாதிரி பிளாங்காக இருக்கும். உங்களுக்கு மறுபடியும் என்ன புரியலையா அப்படின்னு கேட்குவாங்க. அப்படின்னு சொல்வீங்க. மேத்ஸில் இவ்வளோ சிம்பிளான ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு வரல, நீங்கள்லாம் எதுக்குங்க காலேஜுக்கு வரீங்க? அதில் வாலண்டியராக வேறு போகிறீங்களா? உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி காலேஜுக்கு எதுக்காக அனுப்புகிறாங்க? படித்து ஃப்யூச்சரில் நல்லா இருக்கட்டும்னு. நீங்கள் இங்கே பார்த்தா வாலண்டியராக வேலை செஞ்சுட்டு எதுக்குங்க வரீங்க நீங்களாம் காலேஜுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பயங்கரமாக அழு வந்துடும். நீங்கள் ஜோராக அழுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க தேம்பி. அப்போ தேவங்க ஒரு மாதிரி கஷ்டமாகிடும் உங்களை பார்த்து. சரி போய் உக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அழுதுகிட்டே போய் அங்கே உட்காந்து சைலண்ட்டாக அழுதுகிட்டே இருப்பீங்க. நீங்கள் ஃபுல் கிளாஸு அவங்கள பார்க்கவே மாட்டீங்க. ஹெட் டவுன் பண்ணிகிட்டே உக்காந்துட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறமா கிளாஸ் முடிஞ்சிடும். தேவங்க கிளாஸ்லேருந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு, பையன் ஈவினிங் என் கேபினுக்கு வாங்க, உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இன்னும் யாருக்காவது டவுட்ஸ் இருந்தால் அவங்களும் வயன் கூட வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. நீங்களும் வேறு வழி இல்லாமல் ஓகே சொல்லிவிட்டு சைலண்ட்டாக உக்காந்துடுவீங்க. அப்போது நான்சி உங்களையே பார்த்துட்டு, ஏ வயன் என்னடி இவர் இப்படி ஃப்ளாப் பண்ணிட்டாரு, நம்ம சீனியர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் தானேடி நேம்ஸ் கொடுத்தது, உனக்காக தாடி நானும் நேம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், விட்ரி எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லடி, இவர் எல்லாரும் முன்னாலும் என்னை எப்படி இன்சல்ட் பண்ணிட்டாரு, ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம அப்படின்னு சொல்வீங்க. அப்போ நான்சி,
உனக்கு சீனியர் கூட வராதது ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்குவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, பரவாயில்ல, அடுத்த வருஷம் வாலண்டியராக சேர்ந்துக்கிறேன். ஆனால் எனக்கு இவர் பண்ணதை நினச்சாதாடி அப்படின்னு சொல்வீங்க. அப்படி டைம் ஸ்கிப் ஆகிடும், ஈவினிங் ஆகிடும். நீங்கள் தேவங் கேபினுக்கு போவீங்க. யாருமே வர மாட்டாங்க, டவுட் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும்தான் போயிருப்பீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு கேட்குவீங்க கேபினுக்கு வெளியிலேருந்து. அப்போ தேவங் எஸ் கமின் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் உள்ளே போய் உக்காருவீங்க. அப்போது தேவங் உங்களையே பார்த்துட்டு வயன் சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சடனாக தேவங்க பார்க்குவீங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் உங்கள் ஹெட் டவுன் பண்ணி தான் உட்காந்துன்னுக்குவீங்க. அப்போ தேவங்க வந்துட்டு நான் கிளாஸில் அப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கக்கூடாதாயிடுச்சு, சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவங்களே ஷாக்காக பார்த்துட்டு இட்ஸ் ஓகே சார் அப்படின்னு சொல்வீங்க. அதுக்கப்புறமா சரி, நான் அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேஷன்ஸாக ஸ்வீட்டாக சொல்லி தருவாங்க. ஒரு மாதிரி கோவப்படாமல் முறைக்காமல். நீங்கள் தேங்கியே பார்த்துக்குவீங்க. ஏன்னா அவங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்வீட்டாக சாஃப்டாக பேசினுக்குவாங்க. நீங்கள் அவங்களே அட்மையர் பண்ணிக்குவீங்க. சொல்லப்போனால் அவங்களுக்கு அவங்க மேலே க்ரஷ் ஆகிட்டுக்கோ. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அவங்கள டீட்டெயில்டாக பார்த்துக்குவீங்க கிட்டேலேருந்து. ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு புரிஞ்சுதா வயன் அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் சார் புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவங் சரி நீ இப்போது வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் புக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்குவீங்க. அப்போ தேவங் கேட்குவாங்க, நீ வீட்டுக்கு எப்படி போகிற அப்படின்னு கேட்குவாங்க. அப்போது நீங்கள் நான் நான்சி கூட பஸ்ஸில் போவேன் சார் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது நான்சி போயிட்டுக்குவா இல்லை அப்படின்னு கேட்குவாங்க. நீங்கள் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது தனியாக போறியா அப்படின்னு கேட்குவாங்க. அதுக்கு நீங்கள் ஆமாம் சார் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவங் இரு நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஐயோ பரவாயில்ல சார் நான் போய்க்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்வீங்க. அப்போது தேவங் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் ட்ராப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவங்களோட கார் பார்க் பண்ணிக்கிற இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. நீங்களும் போய்க்கும் போது சடனாக மாமா அப்படின்னு ஒரு வாய்ஸு. யாருன்னு பார்த்தா அதாங்க தேவங்கோட அத்தை பொண்ணு பிரியா. அவங்க ஓடி வந்து தேவங்க ஹக் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரே கோவம், உங்களுக்கே தெரியாது எதுக்காக உங்களுக்கு கோவம் வருதுன்ட்டு. நீங்கள் அவங்களே முறைச்சி பார்த்துக்குவீங்க. தேவங் ஹக் பிரேக் பண்ணிவிட்டு ஹே பிரியா நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ அவங்க என்ன மாமா நீங்கள் நம்ம காலேஜில் இப்போல்லாம் நீங்கள் நிறைய டைமே ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, இங்கே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தேவங்க வந்துட்டு உங்களை பார்த்துட்டு அது எங்கள் காலேஜில் போர்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு, அதுவும் இல்லாமல் எங்கள் காலேஜில் எக்ஸ்ட்ரா ப்ரொஃபஸருங்க இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. இங்கே நான் ஒண்டி தான் மேத்ஸ் ப்ரொஃபஸர், அதனால தான் இங்கே கொஞ்சம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிரியா உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன் மாமா, அதனால் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்கும், ஏன்னா அவங்க 2 பேரும் ரிலேட்டிவ்ஸ், நீங்கள் ஒரு மாதிரி தேர்ட் பர்சன் மாதிரி ஃபீல் ஆகிட்ருக்கோம். அப்போ உங்களை பார்த்துட்டு மாமா இந்த பொண்ணு அன்றைக்கி நம்ம கல்யாணத்தில் பார்த்தோம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தேவங் என் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இவன் என்ன பண்ணுறா அவங்க கூட அப்படின்னு கேட்குவாங்க அவங்க. அப்போ தேவங் இல்லை கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால் அவளை கொஞ்சம் வீட்டில் ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க மாமா என்ன மாமா உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தால் நீங்கள் இவ்வளோ ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சார் பரவாயில்ல சார் நான் பஸ்ஸில் போய்க்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறதுக்கு திரும்புவீங்க. பட் தேவங் வந்துட்டு உங்கள் கையை ஹோல்ட் பண்ணுவாங்க. நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க. அப்போ தேவங் உங்களையே பார்த்துட்டு நான் உன்னை போக சொன்னேன்னா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேவங் காரில் ஏறு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் பேக் சீட்டில் போய் உக்காந்துக்குவீங்க. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பிரியா போய் உக்காந்துக்குவாங்க பேசஞ்சர் சீட்டில். தேவங்க வந்துட்டு டிரைவர் சீட்டில் உட்காந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபிங்கர்ஸில் ப்ளே பண்ணியிருக்குவீங்க. ஏன்னா பிரியா வந்து நான் ஸ்டாப்பாக பேசினுக்குவாங்க தேவங்க கூட. அவங்களும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்குவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி லெஃப்ட் அவுட் மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். ஆனால் தேவங்க வந்துட்டு அப்பப்போ உங்களை அந்த ஃப்ரண்ட் மிரர்லேருந்து கிளான்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ பிரியா சொல்லுவாங்க, மாமா இந்த பொண்ணை ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம 2 பேரும் ஏதாவது கெஃபேக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேவங் பிரியா நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன், இன்றைக்கி வேணாம், வீக்கெண்ட் எப்பாவது போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களும் சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிடுவாங்க. உங்கள் வீடு வந்துடும். நீங்கள் இறங்கிட்டு தேவங்கிட்ட போயிட்டு
தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது பார்த்து போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போயின்னுக்குவீங்க. ஆனால் தேவங்க வந்துட்டு உங்களையே அந்த மிரர்லேருந்து பார்த்துன்னே இருக்குவாங்க நீங்கள் வீட்டு உள்ளே போகிற வரைக்கும். அதுக்கப்புறமா தேவங்க கார் ஸ்டார்ட் பண்ணி பிரியாவை அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு இவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. பட் தேவங்க வந்துட்டு உங்கள் பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு மாதிரி கில்ட் ஃபீலிங் அவங்களுக்கு. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணிட்டுக்குவாங்க உங்ககிட்ட. உங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் வேறு அதை தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு அந்த இன்சல்ட்டை விட அந்த பிரியா பொண்ணு வந்து தேவங்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பிஹேவ் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கல. அந்த மாதிரி உங்களுக்கு ஏன் ஃபீல் ஆகுதுன்னு உங்களுக்கு புரியல. அவள் எதுக்காக சர்ரை தொட்டு தொட்டு பேசுகிறா, இவரும் ஒன்றும் சொல்ல மாட்டேன்றாங்க. எங்ககிட்டலாம் எப்போவுமே உருன்னு வச்சிட்டு இருக்காரு, அவகிட்ட மட்டும் நல்லா சிரித்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டின்னுக்குவீங்க. அதுக்குள்ளே உங்கள் அம்மா வருவாங்க உங்கள் ரூமில். என்னடி வையன் தனியாக பைத்தியம் மாதிரி பேசின்னுக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் மா உனக்கு என்ன ஏதாவது சொல்லன்னா சாப்பிட்டு உனக்கு ஜீர்ணிக்காத அப்படின்னு சொல்வீங்க. அப்போது உங்கள் அம்மா எவ்வளோ நாள் தாடி நான் இப்படி கலாய்க்க முடியும், அதுக்கப்புறமா நீ கல்யாணம் ஆகிட்டு உன் புருஷன் வீட்டுக்கு போயிடுவேன், அப்போ இந்த அம்மா பற்றி நினச்சிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் மா ப்ளீஸ் மா அப்படின்வீங்க. அதுக்குள்ளே உங்கள் அம்மா சரி சரி உங்கள் அப்பா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா வர சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ உங்கள் அம்மா தெரியாது வா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 2 பேரும் ஹாலுக்கு போவீங்க. உங்கள் அப்பா அங்கே உட்காந்துருக்குவாங்க. அப்போது உங்கள் அப்பா உங்களையே பார்த்துட்டு அம்மா வையன் இங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் போய் உங்கள் அப்பா பக்கத்தில் உட்காருவீங்க. என்னப்பா ஏதோ பேசணுன்னு சொன்னீங்களா அப்படின்னு கேட்குவீங்க. ஆமாம்மா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரில, ஆனால் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அப்பா ஆக்சுவலி உனக்கு ஒரு அலைன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃபுல் ஷாக் ஆகிடும். அப்பா என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அப்பா ஃபஸ்ட்டு கேளு நான் ஃபுல்லாக பேசுகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு உக்காருவீங்க. அப்போ உங்கள் அப்பா நம்ம அன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் இல்லையா, என் ஃப்ரெண்டு பொண்ணு கல்யாணத்துக்கு. ஆமாம் அப்படின்னு சொல்வீங்க. அவங்க சொந்தக்கார பையன்தான். உன்னை கல்யாணத்தில் பார்த்து அவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருச்சா. என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணியிருந்தா நீ என்ன சொல்கிறேன்னு கேட்டுட்டு அவனுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். பையன் வந்து ப்ரைவேட் காலேஜ் ப்ரொஃபஸரு, சொந்த பிஸ்னஸ் கூட இருக்குது, ரொம்ப நல்ல குடும்பம், பையன் கூட ரொம்ப நல்லா பையன்னு சொன்னான். ஒரே பையன் கூட. உனக்கு விருப்பம்ச்சுன்னா அந்த பையன் ஃபோட்டோ என் மொபைலில் இருக்குது காட்டவா அப்படின்னு கேட்குவாங்க. நீங்கள் அப்பா நான் எந்த டிசிஷன் எடுக்கிற நிலைமையிலையும் இல்லைப்பா, எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது, நீங்கள் அம்மா என்ன சொல்கிறீங்களோ அந்த மாதிரி நான் செய்கிறப்பா அப்படின்னு சொல்வீங்க. உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடும். ஏன்னா நீங்கள் எதுவுமே சொல்கிறதில்ல, பிடிக்கல பிடிச்சிருக்குன்னு சொல்லாமல் உங்கள் அப்பா அம்மா என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுவீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு தேவாங்கோட ஞாபகமே வந்துன்கோ, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எங்கே தப்பான முடிவு எடுத்துருவீங்களோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுக்கே நீங்கள் ஓகே சொல்லிடுவீங்க. அப்போது உங்கள் அப்பா உங்களையே பார்த்துட்டு நான் கால் பண்ணி ஓகேன்னு சொல்லிட்டா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் பா அப்படின்னு சொல்வீங்க. அப்போ உங்கள் அப்பா ஒரு தடவை பையன் ஃபோட்டோ பாருமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க பரவாயில்ல விடுங்க, மொபைலில் பார்க்குறத விட நேர்லேயே பார்த்துக்கிட்டோம், நம்ம இப்போ ஓகே சொன்னால் அவங்க இந்த வாரத்துக்குள்ளே பொண்ணு பார்க்க வருவாங்க இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் அப்பா ஆமாம்மா ஆனாலும் ஒரு தடவை ஃபோட்டோ பார்த்துடு அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் அப்பா. ஆனால் என்னன்னு தெரியல உங்களுக்கு அந்த ஃபோட்டோ பார்க்கணுன்னு தோன்றதே இல்லை. அதனால நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு சொல்லிடுவீங்க இல்லைப்பா பரவாயில்ல நான் நேர்லேயே பார்த்துக்கிறேன், நான் இப்போது என் ரூமுக்கு போகிறப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவீங்க. ஆனால் உங்கள் அப்பாவுக்கு டவுட் இருக்கோ. உங்கள் அம்மாவையே பார்த்துட்டு என்னம்மா இவ இப்படி சொல்லிட்டு போயிட்டா, ஓகே சொல்லவா வேணவா, இவளை பார்த்தா ஓகே மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உங்கள் அம்மா எங்க அதெல்லாம் கல்யாணம் ஆனால் சரியாயிடுங்க, அவள் இன்னும் சின்ன பொண்ணு, அவளுக்கு லைஃப் பற்றி எதுவுமே தெரியாது, நீங்கள் ஓகே சொல்லுங்கள், நல்ல பையன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் அம்மா. உங்கள் அப்பா கூட அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஓகே சொல்லிடுவாங்க. அவங்க தேவங்கோட வீட்டுக்கு கால் பண்ணி அவங்க அம்மா அப்பா கிட்டே பேசிட்டுக்குவாங்க. ஆமாங்க தேவங்கோட அம்மா அப்பா தான் உங்கள் அம்மா அப்பா கிட்டே பேச சொல்லியிருப்பாங்க. தேவங்கும் இந்த நியூஸ் போயிடும். அவங்க பயங்கர ஹாப்பி ஆகிடுவாங்க நீங்கள் ஓகே சொல்லிட்டுக்குவீங்கன்னு சொல்லிட்டு.
அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே காலேஜுக்கு வருவாங்க, ஃபுல் ஹாப்பியாக உங்களை பார்க்குற எக்ஸைட்மெண்ட்டில் வருவாங்க. ஆனால் உங்களுக்கு பையன் யாருன்னு தெரியாது இல்லையா? ஆனால் உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்றது தெரியும். நீங்கள் சைலண்ட்டாக உக்காந்து நிற்குவீங்க. அப்போ கெவின் நான்சி வந்துட்டு, ஹே வயன், ஏண்டி ஒரு மாதிரி டல்லாக இருக்கே அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடி அப்படின்னு சொல்வீங்க. அப்போ கெவின், ஏ வயன், உன்னை பார்த்தா கிளியராக சொல்லலாம், ஏதோ பிரச்சனை இருக்குது சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இதை பாரு, நீங்கள் 2 பேரும் யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது, ஃபஸ்ட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ நான்சியோ கெவினும் ஒருத்தர் ஃபேஸ் ஒருத்தர் பார்த்துட்டு, என்னடி வயன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், ஏய் எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்வீங்க. அப்போ நான்சி, ஓ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு சடனாக, என்னது கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா, என்னடி இவ்வளோ ஈஸியாக சொல்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. கெவின் வந்துட்டு ஷாக் ஆகிட்டுக்குவாங்க. ஏ வயன், நீ உண்மையாக தான் சொல்கிறியா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், ஆமாடா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, நாளன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ நான்சி, ஏய் என்னடி நம்ம என்னென்னவோ பிளான் பண்ணுமேடி, படித்து முடிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டு லைஃப் என்ஜாய் பண்ணணும், ட்ரிப்ஸ் போகணும், அது இதுன்னெல்லாம், என்னடி இப்போவே கல்யாணம் பண்ணின்னுக்கிறேன் நீ இவ்வளோ சீக்கிரமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், இதை பாருடி, முதல்ல எனக்கு அழுவுற மாதிரி இருக்குது, நீ இப்படியெல்லாம் பேசி என்னை அழ வைக்காத அப்படின்னு சொல்வீங்க. அப்போ நான்சி, சரி சரி பரவாயில்ல விடு, கல்யாணம் பண்ணிட்டு கூட லைஃப் என்ஜாய் பண்ணலாமா அப்படின்னு டவுட்டாக கேட்குவாங்க. ஏய் நீ சும்மா இருடி அப்படின்னு சொல்வீங்க. ஆமாம் பையன் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ கெவினும் நான்சியோ ஷாக் ஆகிடுவாங்க. என்னடி வயன், கல்யாணம் பையனே பார்க்காம எப்படி கல்யாணம் பண்ணிக்குவே நீ அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், விட்ரி, எங்கள் அப்பா அம்மா பார்த்து தான் ஒத்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் இல்லை அப்படின்னு சொல்வீங்க. அப்போ நான்சி, ஏய் ஒருவேளை பையன் சொட்ட தலையாக இருந்தா, நட்டையாக இருந்தா, குட்டையாக இருந்தா என்னடி பண்ண போகிற அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், ஏய் பாரு வேணாம், எங்கள் அப்பா அம்மா அப்படியெல்லாம் ஒரு பையனை ஒத்துணுக்குவாங்களா, அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே சமாதானம் பண்ணிக்குவீங்க. ஆனால் உங்கள் கான்வர்சேஷனை தேவாங் வந்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அட்மையர் பண்ணின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. ஓஹோ, என் பொண்டாட்டிக்கு இன்னும் அவன் புருஷன் எப்படி இருக்கான்னு தெரியாதா, என் ஃபோட்டோ பார்க்காமே ஒத்துன்னுக்கிறாளா, சூப்பர்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களையே பார்த்து ரசிச்சுன்னுக்குவாங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிடும். இந்த ஒரு 2-3 நாள் தேவங்க வந்து உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா எப்போவுமே உங்களே மறைச்சிட்டு இருப்பாங்க, உங்களே டார்கெட் பண்ணின்னுக்குவாங்க, உங்களே கொஷின் கேட்டுன்னுக்குவாங்க, கேபினுக்கு வாங்கன்னுவாங்க. பட் இந்த 2-3 நாள் அவங்க உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு அது ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் ஆகிருக்கும், ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும் உங்களுக்கு. கூட இந்த கல்யாணத்துக்கு வேறு டென்ஷனு, இன்றைக்கி ஃபைனலாக அவங்கள பொண்ணு பார்க்க வர நாள், உங்களுக்கு ஃபுல் நர்வஸாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி காலேஜுக்கு போயிருக்க மாட்டீங்க, சாரி எல்லாம் போட்டுட்டு உக்காந்துன்னு வெயிட் பண்ணின்னுக்குவீங்க. மெயின் எப்படி இருக்குவாங்களோன்ற க்யூரியாசிட்டி. பையன் வீட்டிலேருந்து எல்லாம் வந்துட்டுக்குவாங்க, எல்லாம் பேசின்னுக்குவாங்க வெளியே ஹாலில். நீங்கள் ரூமில் ஃபுல்லாக பயங்கரமாக ஒதுரின்னுக்குவீங்க. இப்போ உங்களை வெளியே வர சொல்லுவாங்க, நீங்கள் பயந்துட்டு வெளியே வருவீங்க. அங்கே எல்லோரும் உக்காந்துன்னுக்குவாங்க. பெரியவங்களெல்லாம் பார்த்துட்டு வணக்கம் சொல்வீங்க. அதுக்கப்புறமா சைடில் பையன் உக்காந்துன்னுக்குவாங்க. நீங்கள் பார்க்கலாமா வேணாமான்ற மாதிரி மெதுவாக டேர்ன் பண்ணி பார்க்குவீங்க. பார்த்தா உங்களுக்கு மினி ஹார்ட் அட்டாக். ஏன்னா தேவாங் வந்துட்டு ஸ்மைல் பண்ணின்னு உக்காந்துக்குவாங்க உங்களையே பார்த்துட்டு. உங்களுக்கு ஒரு மாதிரி டவுட்டு, கொஞ்ச நாளாக உங்களுக்கு தேவாங்க மேலே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் சேஞ்ச் ஆகின்னு இருக்கோ, அதனால உங்களுக்கு தேவாங் தெரியுறாங்களான்ற மாதிரி நினச்சிட்டு கண்ணை வைப் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்க்குவீங்க. பார்த்தா தேவாங் தான் ஸ்மைல் பண்ணின்னு பார்த்துன்னே இருக்குவாங்க உங்களை. அவங்களும் எல்லாம் பேசிவிட்டு, பெரியவங்க எல்லாம் பேசிவிட்டு ஓகே சொல்லிவிட்டு அந்த தட்டை மாற்றுறதுன்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் மாற்றிட்டு அவங்கள வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக தேவாங்க உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி மிக்ஸ்ட் எமோஷனு. தேவாங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சந்தோஷப்படுறதா, இல்லை கோல்டு ப்ரொஃபஸருன்னு பயப்படுறதா, நீங்கள் அவங்கள லவ் பண்ணுறீங்களா இல்லை வெறும் க்ரஷ்ஷா, எதுவுமே உங்களுக்கு புரியல. ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தான் இருப்பீங்க. அதுக்கப்புறமா அவங்கெல்லாம் போயிட்ட பிறகு உங்கள் அம்மா கிட்டே கேட்பீங்க, அம்மா அவர் என் ப்ரொஃபஸர் உனக்கு தெரியும் இல்லை அப்படின்னு கேட்குவீங்க. அப்போது ஆமாடி இன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், அம்மா அவருக்கு உண்மையாகவே என்னை பிடிக்குமா, ஏன்னா காலேஜில்
எப்போவுமே எரிஞ்சு எரிஞ்சு விழுவார், என்னை முறைச்சிட்டே இருப்பார். அவரோட ஒரு கிளாஸு கடந்து போகிறதே எனக்கு ஒரு வருஷம் மாதிரி இருக்குமா, இன்னும் லைஃப் லாங் அவங்க கூடவே இருக்கணும், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. அப்போது பையன் அதெல்லாம் சரியாயிடும், ஸ்டூடெண்ட்டுன்னு அவர் அப்படி நடந்துக்கிறார் அவ்வளோதான், ஒய்ஃப் கிட்ட கூடவா அப்படி நடந்துக்க போகிறாரு, கல்யாணம் ஆகிட்ட பிறகு அதெல்லாம் சரியாயிடும், நீ யோசிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகிடும். தேவங்க வந்துட்டு உங்கள் காலேஜுக்கு வர்றது ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன்னா உங்கள் காலேஜுக்கு வேறு ப்ரொஃபஸர் ஜாயின் ஆகிருப்பாங்க. இன்றைக்கி உங்கள் லைஃபோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான டே, உங்கள் கல்யாணம். உங்களுக்கு இன்னும் புரியல, தேவங்க வந்துட்டு உங்களை பிடிக்குமா இல்லை ஃபோர்ஸுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி கல்யாணம், நீங்கள் 2 பேரும் அதிகமாக பேசியிருக்க மாட்டீங்க, ஹாய் ஹலோவில் தான் இருந்திருப்பீங்க, ஷாப்பிங் போனப்போ கூட ஃபேமிலி கூட தான் போயிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்த அலோன் டைம்னு இருந்திருக்காது. நான்சியும் கெவினும் வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்கு, ஒரு மாதிரி ஹாப்பி ரெண்டுமே. ஏன்னா ப்ரொஃபஸர் தேயாங்க கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கு தான் தெரியும் உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கிறது, வேறு யாருக்கும் தெரியாது உங்கள் கிளாஸில், ஆல்மோஸ்ட் ஃபுல் காலேஜில். இப்போ கல்யாணம்லாம் ஆகிட்டுக்கோ, எல்லா ரிச்சுவல்ஸும் முடிஞ்சிருக்கோ, நீங்களும் உங்கள் அப்பா அம்மாவே பிரிஞ்சு உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துட்டுக்குவீங்க. உங்கள் மாமியார் மாமனார் அப்புறமா தேவங்கோட பாட்டி எல்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க உங்ககிட்ட. ஆனால் தேவங்க மட்டும் உங்ககிட்ட அதிகமாக பேசியிருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஒரு மாதிரி நர்வஸாக இருப்பாங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு இன்னும் தெரியல. நீங்கள் ரூமுள்ளே போவீங்க. அப்போ தேவங்க, வா வையன், இதுதான் என்னோடய ரூம், இப்போது நம்மளோட ரூம் அப்படின்னு கபர்டில் ஸ்பேஸ் பண்ணி வச்சுட்டேன், உன்னோட திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கோ, இன்னும் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்வீங்க. உங்களுக்கும் வார்த்தையே வரல, ஃபுல் நர்வஸ். நீங்கள் அந்த ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணியிருக்கிற அந்த பெட்டே பார்த்துக்குவீங்க ஒரு மாதிரி நர்வஸாக. அப்போ தேயாங், அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணிடுறேன், நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு வாஷ்ரூம்குள்ளே போவீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே வருவீங்க. அங்கே பார்த்தா தேவங்க வந்துட்டு சோஃபா மேலே படுக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்குவாங்க. அப்போ நீங்கள் தைரியம் பண்ணிவிட்டு, சார் அங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. அப்போது தேவங், படுக்கிறதுக்கு ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் பெட் மேலேயே படுத்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங், வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்துட்டு உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, அவங்களுக்கு உங்கள் பக்கத்தில் படுக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, அதனால தான் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சார் உங்களுக்கு அவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் நான் பக்கத்து ரூமில் எங்கேயாவது படுத்துக்கிறேன் சார், நீங்கள் எதுக்காக கஷ்டப்பட்டுன்னு சோஃபா மேலே படுக்கணும், உங்கள் ஹைட்டுக்கு பத்தாது, நீங்கள் பெட்டு மேலே தாராளமாக படுத்துக்கோங்க சார், நான் பக்கத்து ரூமில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே போகிறதுக்காக திரும்பிங்க. அப்போ தேவங்க வந்துட்டு உங்கள் கையை பிடிக்குவாங்க. உனக்கு யார் சொல்லுந்து நீ இந்த ரூமில் இருந்தால் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு எனக்குன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், இல்லை நீங்கள் பெட் மேலே படுக்கிறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தானே கவுச் மேலே படுக்க போனீங்க அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ தேவங், எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு இல்லை, உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஆகும்னு தான் நான் சோஃபா மேலே படுக்க போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஹஸ்பண்ட் பக்கத்தில் படுக்கிறதுக்கு எனக்கு எதுக்கு சார் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங், வயன் நீ என்னை ஹஸ்பண்டாக அக்செப்ட் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குவாங்க. இது என்ன சார் இப்படி கேட்குறீங்க, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங் ஸ்மைல் பண்ணிவிட்டு, இல்லை நீ என்கிட்ட பயந்து பயந்து பேசுவ, சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன், அதனால தான் உனக்கு பிடிக்கலன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் உங்களுக்கு பிடிக்காது, உங்களை ஃபோர்ஸ் பண்ணி தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுக்கிறாங்களோ என்னமோன்னு நினச்சேன், ஏன்னா நீங்கள் எப்போவுமே என்கிட்ட சரியாக பேச மாட்டிங்களே, அதனால தான், அதுவும் இல்லாமல் ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டு எப்படி ஒரு ப்ரொஃபஸருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங், நீ என்ன நினச்ச வயன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்கன்னு நினச்சியா, அதெல்லாம் கிடையாது, நான் தான் எங்கள் அப்பா அம்மா கிட்டே சொல்லுந்து உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் வயிறில் ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸ் ஃப்ளை பண்ணிக்கோ,
நீங்கள் தேயாங்கியே பார்த்துட்டு, அப்போ உங்களுக்கு என்னை பிடிக்குமா அப்படின்னு கேட்குவீங்க. பிடிக்காம தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நாடி அப்படின்னு கேட்குவாங்க. உங்களுக்கு அவர் டீன்னு சொல்லுந்தோ என்னமோ ஒரு மாதிரி வயரில் ஃப்ளிப் ஆகும், ஹார்ட் பீட் எல்லாம் ஸ்கிப் ஆகிடும். உங்களையே பார்த்து தேயாங் உங்ககிட்ட நடந்துட்டு வந்துக்குவாங்க. ஆனால் நீங்கள் பேக்வர்ட் டைரெக்ஷனில் போயிக்குவீங்க. அப்போ உங்கள் கையை பிடிச்சி ஒரு வால்க்கு பின் பண்ணிவிட்டு, உனக்கு என்ன பிடிக்குமாடி அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங் வாயை திறந்து சொல்லடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங் உங்களை பார்த்துட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் அவங்களே பார்த்துட்டு ஐ ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங் ஏ வையன் அப்படின்வாங்க. நீங்கள் ஹெட் டவுன் பண்ணிவிட்டு அப்படின்வீங்க. அப்போ தேயாங் பேசும்போது என்னை பாருடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் மெதுவாக தேயாங்க பார்க்குவீங்க. அவங்க உங்கள் கண்ணையே பார்த்துட்டு நான் உன்னை கிஸ் பண்ணிட்டா அப்படின்னு கேட்குவாங்க. உங்களுக்கு பயங்கர வெக்கமாக ஆகிடும், ஃபுல்லு ப்ளஷ் ஆகிடுவீங்க. அப்படின்னு சொல்வீங்க. அவ்வளோதான். தேயாங் உங்களே ஃபுல் பேஷனேட்டாக ஒரு மாதிரி ஹங்க்ரி கிஸ்ஸு, இந்த கிஸ்ஸுக்காக அவங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ண மாதிரி இருந்திருக்கோம். மனுஷன் கிஸ்ஸை அவ்வளோ ஹங்க்ரியாக பண்ணுறாருன்னா இன்னும் நம்ம வயனை விட்டுருப்பாரா? அன்றைக்கே அவங்க 2 பேரும் லைஃப் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக. அஃப்கோர்ஸ் வயன் பர்மிஷனோட தான். ஏன்னா நம்ம தேயாங் ஜென்டில்மேன் ஆச்சு. இந்த மேஜிக்கல் டைம் ஸ்கிப் ஆகிடும். ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆகிடும் உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு. நீங்கள் ஃபைனல் இயர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டுக்குவீங்க. இன்றைக்கி உங்களோட கிராஜுவேஷன் டே. உங்கள் ஃபுல் ஃபேமிலி அங்கே இருக்கோ உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக. நீங்கள் தேயாங்கோட ஹெல்ப்பால் மேத்ஸ்லேயும் நல்ல மார்க் எடுத்துகிட்டு பாஸ் ஆகிட்டுக்குவீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி டிகிரியை ஒரு வழியாக முடிச்சிட்டுக்குவீங்க. கிராஜுவேஷன் செரமனியும் முடிஞ்சிடும் ஒரு வழியாக. நீங்களும் பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடலாம் உங்கள் காலேஜில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் தேயாங் தான் உங்களோட ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு. சில பேருக்கு ஜெலஸு, சில பேர் ஹாப்பியாக இருப்பாங்க. நீங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிக்குவீங்க. சடனாக அப்படியே ஃபெயிண்ட் ஆகிடுவீங்க. என்னென்னா கீழே விழ போகிறீங்கன்னும் போது கெவின் உங்களை அப்படியே பிடிச்சிடுவாங்க. ஏய் வயன், என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க தேயாங் அப்புறமா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே பயந்து மூடி வருவாங்க. அவங்களுக்கு ஃபுல் ஷாக் ஆகிடும் நீங்கள் ஃபெயிண்ட் ஆகிட்டுக்கிறது. உங்களை தூக்கிட்டு அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே டாக்டர் உங்களை உள்ளே செக்கப் பண்ணிக்குவாங்க. இப்போது எல்லோரும் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. டாக்டர் வெளியே வருவாங்க. வெளியே வந்திருந்தோம் தேயாங் ஏஞ்சி ஓடுவாங்க. டாக்டர், என் ஒய்ஃப் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டாக்டர், குட் நியூஸ் மிஸ்டர் கிம், உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிறவங்க அவ்வளோ பேருக்கும் ஹாப்பியாக. ஆனால் தேயாங் ஃபுல்லு கண்ணில் டியர்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அவங்க நான் என் ஒய்ஃபை மீட் பண்ணலாமான்னு சொல்லி உள்ளே போவாங்க. உங்களுக்கு கான்ஷியஸ் வந்துட்டுக்கோ, நீங்கள் விண்டோலேருந்து வெளியே பார்த்துக்குவீங்க. அப்போது தேயாங் உள்ளே வருவாங்க. நீங்கள் தேயாங்கே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்ன ப்ரொஃபஸர் அப்பாவை போகிறீங்க, எப்படி இருக்குது அந்த ஃபீலிங் அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ தேயாங் ஓடி உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, தேங்க்ஸ் டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு, என்னென்னா லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணோம், நீங்கள் எங்க நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங், ஏய் என் பொண்டாட்டியை கிஸ் பண்ணுறதுக்கு நான் ஏடி பயப்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வயனோட லிப்ஸ் மேலே பேஷனேட்டாக கிஸ் பண்ணுவாங்க. வயனும் கிஸ் பேக் பண்ணுவாங்க. அவ்வளோதாங்க. ஒரு கோல்டான ப்ரொஃபஸரை ஒரு ஸ்வீட்டான ஹஸ்பண்டாக, கேரிங்கான ஃபாதராக மாற்றிட்டாங்க நம்ம வயன். இதுக்கு தான் சொல்கிறது ஆப்போசிட்ஸ் அட்ராக்ட்ஸ்ன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.